Praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவராய் இருக்கிறார். இல்லறம் இறைவனின் பரிசு இந்த நிகழ்ச்சியை உங்களை யாவரும் நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது அநேகர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க அறிமுகப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த இல்லறம் இறைவன் நிகழ்ச்சி அநேக குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள், அது புதுசா திருமணமான குடும்பத்தினர்களுக்கு, தம்பதியர்களுக்கு நீங்க அறிமுகம் செய்து வைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கூட நிகழ்ச்சிக்கு நேராக நாம் ஜெபத்தோடு கூட கடந்து செல்வோம். பாஸ்டம்மா, நிகழ்ச்சி தொடங்கும்படியாக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்னுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவரே, திரியேக தேவர்களா எங்கள் மத்தியில் நிறைவேற்றிருக்கிறபடியால் நமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் வழியாக கர்த்தா இல்லறம் இறைவனின் பரிசு ஆண்டவரே, கர்த்தா புதன்கிழமை தோறும் கர்த்தா ஆண்டவரே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடக்கும்படியாய் கிருபை செய்து கொண்டு இருக்கிறீரே, நமக்கு நன்றி. தகப்பனே, கத்தா விழுந்த குடும்பங்களுக்காகவும் பிரிந்த குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே கத்தா ஆண்டவர் பிரச்சனைகளோடு போராட்டத்தினோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் நீர் இணைத்து ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்து ஆண்டவரை பிரிந்து போன குடும்பங்களை மீண்டும் கர்த்தர் இணைக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த இல்லறம் இறைவன் பரிசை ஆண்டவரே இந்த காணொளி வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை புது பிரசனைகள் மத்தியில் ஆசைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரம் நம்ம ஒரு தம்பி தன்னுடைய மனைவிய நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. படிக்க வச்சு அந்த மனைவிய நல்ல ஒரு ஐடி ஃபீல்ட்ல அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு. அவங்க கிராமத்துல இருக்கிறவங்க. ஆனா இந்த பொண்ணு சென்னையில போயிட்டு நான் வேலை செய்யணும், அதுல நான் சென்னைக்கு போறதுக்கு அனுமதி வாங்கிட்டு அந்த மகள் போயிருக்கு. அவங்களுக்கு குழந்தை பிறந்து சென்னையிலேயே ஒரு வீடு எடுத்து அந்த மகள் தனியா தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது அந்த மகளுக்கு ஒருத்தருடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த மகள் அந்த நபரோடு வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த தொடர்பு நிமித்தமாக தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து அந்த உறவு முறைய அப்படியே பிரிச்சுக்கிட்டு இந்த மகள் இருந்திருக்கிறாங்க. இந்த மகன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு அந்த மகளிடம் பேசியிருக்கிறாங்க. அந்த மகள் விட்டு கொடுக்கவில்லை. தன்னுடைய பெற்றோர்கள் உறவினெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இந்த மகள் ஸ்டெபனா அந்த பையனையும் கூட படிக்க வச்சுட்டு தங்கி இருக்கிறாங்க. இதுல நம்ம போன வாரம் நம்ம பார்த்த நிகழ்ச்சியில அதுல தொடர்ச்சி தான் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது போன்ற காரியங்களை தான் நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஏன்னா அநேக குடும்பங்கள்ல இப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைய அவமானங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு என்னதான் ஒரு சொல்யூஷன், எப்படி நடத்தணும், எப்படி செயல்படுத்தணும் என்ற காரியங்கள்லாம் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை இல்லை. நாங்க அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவங்க ஷேர் பண்ற விஷயங்கள் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்க அவங்களை குற்றப்படுத்தவோ நாங்க அந்த நிகழ்ச்சி சொல்றது கிடையாது. இப்பேற்பட்ட காரியங்கள் இன்னும் அநேக குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இல்லைங்களா? சோ தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பயபக்தியோடு கூட இருக்கும்பொழுது எந்த குடும்பமும் இல்லையா, தேவன் கணவன் மனைவி இல்லையா, சோ அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது குடும்பத்துல தேர்ட் பர்சன் உள்ள வர முடியாது, அது வர அனுமதிக்கவும் கூடாது இல்லையா? சோ இப்ப பாருங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து நான் போறேன், உன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் எழுதி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் தகப்பன் தன்னுடைய மகனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அப்போ ஒரு அங்கிள், மம்மி, நான் பெட்ல படுத்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மகனுடைய இருதயம் எப்படி உடஞ்சிருக்கும் பாருங்க. அந்த மகன் என்னோட பேசும்போது, அழுதுகிட்டே பேசும்போது எனக்கே இருதயம் உடஞ்சு போய் நானும் கண்ணீரோடு அந்த மகனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அந்த மகன் இன்னும் அந்த மகனை ரொம்ப நேசிக்கிறனால்தான் அந்த மகன் இன்னைக்கு காலகட்டத்துல நீ போறியா போன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணோட இன்னைக்கு திருமணம் ஆயிட்டு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்க ஆட்கள்லாம் இருக்கும்பொழுது அந்த மகன் இதுவரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுவும் மற்ற கிட்ட விஷயம் சொல்லும் பொழுது எவ்வளவு இருதயம் உடஞ்சிருக்கும் பாருங்க இல்லையா? அவ்வளவு ஆசாசியா இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆனா இன்னைக்கு இப்படி சின்ன பின்னமா போயிருக்கு இல்லையா? திருப்பி அந்த பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை ஒரு தேர்ட் பர்சனோட அந்த வாழ்க்கை கம்யூனிகேட் ஆகி ஒரு தவறான ஒரு வழியில போயிட்டு இப்ப அந்த குடும்பம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பையனுக்கு திருமணம் என்பது செகண்ட் மேரேஜ். அதை பார்த்து இருந்த விஷயம்லாம் சொல்லி கேட்டு நடத்துறது எவ்வளவு ஒரு கஷ்டம் பார்த்தீங்களா?
ஆனா கர்த்தருக்காக இந்த மகள் எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு இல்லான காரியங்கள் இந்த குடும்பத்துல வந்து அந்த குடும்ப உறவு முறைகளை சின்ன பின்னமா ஆக்கியிருக்குங்க. சோ இப்ப வேதத்துல என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்ப இந்த தவறுகள் வராம இருப்பதற்கு என்ன காரியங்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் எழுதின புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த தேவ பயம் வேணுங்க. இந்த தேவ பயம் இல்லைன்னா இப்படிதான் தனக்கு ஏற்றாற் போல தான் இஷ்டத்துக்கு ஏற்றாற் போல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி என்று சொன்னாலே எந்த விஷயமானாலும் சரி ஹார்ட்ல ஒண்ணு தாட்ல ஒண்ணு பேசக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லைங்களா. எந்த விஷயமானாலும் ஷேர் பண்ணணும் இல்லையா, மனம் விட்டு பேசணும். ஆமா, திறந்த புத்தகமா மனம் விட்டு பேசணும். அதே போல காலைல எழுந்த பிறகு கணவன் மனைவி கை கோர்த்து ஜெபிக்கணும், இரவு படுக்கும்போது கை கோர்த்து ஜெபிக்கணும். அவங்க விஷயத்துல எந்த விஷயத்திலும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இந்த காரியங்கள் நடக்குது, இந்த காரியங்கள் இருக்கு, அப்படி ஷேர் பண்ணும்பொழுதுதான் நம்ம வந்து அது சரியா வரும். அதே போல ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது கணவன் மனைவி, இன்னைக்கு இந்த நம்ம சம்பவங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு கணவன் தன் மனைவியை படிக்க வைக்கிறான். இப்போ அந்த மனைவி படிக்கிறா, அப்ப அந்த பகுதியில என்ன வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த வேலை வாய்ப்புக்கு தான் அவங்க போகணும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்குதா, தூரமா போறாங்களா, அப்ப தன்னுடைய கணவன் குழந்தைகளை அங்க ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா. இப்போ கணவன் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்க, ஒரு இடத்துல வேலை செய்யறாருன்னா 2 பேரும் திருமணம் ஆகி இப்படி பிரிஞ்சு இருக்கிறது வந்து ஒரு சரியான முறை கிடையாதுங்க. குடும்பம் என்பது ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இல்லையா. அப்ப இவங்க ஒரு பக்கம் தனியாவும் இவங்க ஒரு பக்கம் தனியாவும் வேலை செய்வது வந்து தவறான ஒரு காரியம். அதுவும் தனித்தனியா வீடு எடுத்து தங்குவதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல மிக மிக மோசமான ஒரு காரியம்ங்க. அதாவது இங்க பார்க்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு பாருங்க, அந்த மகள் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. கணவர் என்ன செய்யறாரு, அவரு 10th +2 படிச்சிருக்காரு. இப்ப அந்த மகளுக்கு 25,000 சம்பளம் வாங்கலாம். இப்ப அந்த கணவரை விட மனைவி அதிகமா சம்பளம் வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்னால எல்லாம் பாத்துக்க முடியும். அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம் கையில வந்த பிறகு தன்னுடைய ஸ்தானம் இல்லையா, என்ன பேசாம தன்னுடைய காரியங்கள் இல்லையா, அந்த மனைவி என்ற ஒரு கனமான ஸ்தானத்தை அவங்க விட்டு என்ன பண்ணிடுறாங்க, கணவன் கீழ்ப்படுது கிடையாது. எனக்கு பணம் இருக்கு, நான் என்ன டிசைட் பண்ணலாம், நான் எங்க வேணா போகலாம். அப்ப பணம் இருந்தா எல்லாம் பண்ண முடியுமா? அப்ப திருமண வாழ்க்கை என்பது பணத்தை வச்சு தீர்மானிக்கிறது அல்ல இல்லையா, தேவன் நினைத்த காரியம். அப்ப வாழ்விலும் தாழ்விலும் என்ற அநேக நம்ம என்ன செய்யறோம், தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்திருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த பணம் 40,000 ரூபாய் சம்பாரிச்ச உடனேயும் என்ன ஆயிடுது அந்த வாழ்க்கையில, சோ எல்லாம் தான் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணிச்சு அவங்க வாழ்க்கை தனியா டிசைட் பண்றாங்க. இப்போ பாருங்க, அந்த பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல போயிடுச்சு. ஐடி ஃபீல்ட்ல போன பிறகு அந்த ஐடி ஃபீல்ட்ல ஒரு நபர் பேசுறாரு. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஜென்ரலா ஒரு பெண் வருதுன்னா எல்லாரும் பேச செய்வாங்க. பட் எல்லாரும் பேச சொல்லிட்டு நம்மளும் பேசுறது வந்து என்னன்னா என்ன, அவங்க 3rd person அவ்வளவுதான். அப்ப அவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த எல்லையை தாண்டி கணவன் மனைவி கணவன் கிட்ட பேசக்கூடிய அந்த அந்யூன்யம், அந்த ஐக்கியம், அந்த இணைப்பு என்பது வேறு. ஆனா ஒரு 3rd person கிட்ட, அது ஆணா இருக்கலாம், அது பெண்ணா இருக்கலாம், அந்த ஒரு லிமிட்டுக்கு மீறி பேசுவதோ பழகுவதோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பாவமான காரியங்கள் வருவதற்கு சர்வசாதாரணமா வழிவாசல் திறக்கிற மாதிரி ஆயிடுங்க. அதே போலதான் இன்னைக்கு ஐடி ஃபீல்ட் அந்த மகளுக்கு ஒருத்தன் பேசி என்ன பண்ணா, கன்வின்ஸ் பண்ணி, இல்ல இப்ப இவன் 40,000 ரூபாய் சம்பாதிட்டான், அந்த பையனை ஒரு 60,000 ரூபாய், சோ இப்ப ஒரு 1,00,000 ரூபாய் வருது. அப்ப வாழ்க்கை நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அப்ப பாருங்க, ஒரு குடும்ப உறவை, தேவன் நினைத்த உறவை இந்த பிசாசன் என்ன பண்றான், அதை உடைச்சு சின்ன பின்ன மாத்தி அந்த தாறுமாறாக்குறான். அதுவும் பாருங்க, ஒரு ஊழியருடைய ஒரு வளர்ப்புல வளர்ந்த ஒரு மகளே இப்பேற்பட்ட காரியங்கள் செய்யும்போது அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப புருஷனுக்கு என்ன செய்யுது, என்ன சொல்லிட்டு போச்சு ப்ராமிஸ், நாங்க போய் சென்னையில நல்லா வீடு பார்த்து செட்டில் ஆயிட்டு நான் சொல்றேன், நீங்க வாங்க நம்ம எல்லாம் அங்கேயே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்த மகள் அப்படியே வேற ஒருத்தரோட போயிட்டு இன்னைக்கு அந்த லைஃப அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் போயிடுது. அப்ப கீழ்ப்படியாம, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எக்காந்து கொண்டும் சரி, கணவன் மனைவி 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றீங்களா, ஒரே இடத்துல
நீங்க ஒர்க் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. இல்ல மனைவி ஒர்க் பண்ற இடத்துல நல்ல ஒரு இன்கம் வாங்குறாங்களா, ஹஸ்பண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்க போய் ஷிஃப்ட் ஆகி ஒர்க் பண்ணுங்க. இல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்றாரா, அந்த இடத்துல மனைவிக்கு என்ன செய்யணும், அங்க போய் ஷிஃப்ட் ஆகி கணவன் மனைவி பிரியக்கூடாதுங்க, இணைந்துதான் அவங்க இருக்கணும். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்னால என்ன செய்யக்கூடாது, அவங்க பிரிஞ்சு வாழக்கூடாது. ஒரு கேப் வந்து பிசாசானவன் உள்ள வரத்துக்கு மிகப்பெரிய காரணங்க இல்லையா. ஏதேன் தோட்டத்துல பார்க்கும்பொழுது ஏவாள் இல்லையா, ஏவாள பிசாசானவன் என்ன செய்யறான், கூப்பிட்டு அழகா பேசுறான். ஆதாம் இருந்தாரு, ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்துல அப்ப ஒன்னா இல்ல இல்லையா. பிசாசு தந்திரமா ஏவாள் கிட்ட என்ன செய்யறான், பேசுறான். அப்ப அந்த இடத்துல ஆதாம் இல்ல, ஆனா பேசி இன்னைக்கு பாருங்க கவர்ச்சி போன்ற காரியங்களா அந்த பெண்ணுடைய மனசை மாத்தி அந்த பழத்தை சாப்பிட்டு தன்னுடைய கனவுக்கும் கொடுத்தாள். ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, அதையே வாங்கி பிடிச்சிட்டாரு. இப்போ என்ன காரியம், இன்றைக்கு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த பிசாசனம் உள்ள வரல, தனிமையா இருக்கிறது பார்த்துதான் பிசாசனை வஞ்சிக்கிறான். அதாவது இன்னைக்கு நிறைய இந்த ஃபாரஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாடுகளா இருக்கும் இல்லைங்களா, காளை மாடு நிறைய மாடுகளா இருக்கும். சிங்கம் கும்பலா இருக்கு போய் அட்டாக் பண்ணாது, ஆனா தனியா ஒரு மாடு சிக்ஸா போய் அட்டாக் பண்ணும் இல்லையா. அப்ப என்றைக்கும் பாருங்க, நீங்க கணவன் மனைவி இணைந்து செயல்படுங்க. எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, கணவன் மனைவி இணைந்து போங்க, இணைந்து வாங்க. சரி, ஆனா அலுவலகம் என்று சொல்லும் பொழுது நீங்க ஆபீஸ்க்கு வேலையா போலாம், ஆனா வீடு ஒரு இல்லறம் என்று சொல்லும் போது கணவன் மனைவி சேர்ந்து வாழணும், பிள்ளைகள் சேர்ந்து வாழணும். அதாங்க ஒரு இல்லறம். இல்லறம் தான் நல்லறமா இருக்க முடியும். அந்த அன்பு இல்லைன்னா இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரிவினைகள் வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே பார்க்கும்போது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. நம்ம திருமணத்துக்கு முன்னாடி அன்பு கூறுகிறோம் இல்லையா, நிறைய பேர் கால் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் திருமணத்துக்கு பிறகு அந்த நேசிக்கணும், மனைவிய கணவன் நேசிக்கணும். அதான் உண்மையான ஒரு அன்பு. நம்ம திருமணத்துக்கு முன்னாடி நேசிக்கிறத காட்டிலும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த நேசிக்கிற அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதாங்க வேல்யூபிள். அதான் வேல்யூபிள். நான் நிறைய ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கேன். வயசானவங்க ஒரு பாட்டியம்மா தன்னுடைய கணவருக்கு சாப்பாடு, ஒரு 90 வயசு இருக்கும், அந்த 90 வயசுல தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு சாப்பாடு ஊட்டுகிறாங்க. அப்ப பாருங்க, அந்த வயசுலயும் அவங்க விட்டு கொடுப்பது இல்லை இல்லையா. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்பேற்பட்ட காரியங்களா ஜஸ்ட் லைக் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. என்ன பிடிச்சா பழகுறது, பிடிக்கலாம் விட்டு தூரமா போயிருது. இது பழங்கள் கிடையாது, ஒரு ஆப்பிள் பழமோ ஒரு ஃப்ரூட்ஸ் கிடையாது, நம்ம பிடிச்ச சாப்பிடலாம் இல்ல தூக்கி போடலாம். லைஃப் இது. ஸோ லைஃப் என்பது வந்து கடைசி வரைக்கும் நம்ம உறுதியா இருக்கும் நாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம காரியம் செய்யக்கூடாதுன்னா, இன்னைக்கு புருஷன் ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணோம். அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு விரிசல் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயம் ஆனாலும் அதை ஒதுக்கி தள்ள வேண்டும். அது வேலையா இருக்கலாம், அது நகையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். 2 பேருக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுதுன்னா தயவு செய்து அந்த காரியங்களை ஒதுக்கி தள்ளுங்க. இல்லையா, ஒரு மனம் இருக்கணுங்க, ஒரு மனம் இருக்கணும். அதே போல இங்க பார்க்கும்போது இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களுக்குள்ள அந்த பிரிவினை வந்து என்ன ஆச்சுன்னா பாருங்க, ஒரே மாம்சம். சமீபத்துல ஒரு தம்பி வந்து ஒரு காரியம், ஐயா நான் ஒரு பெண்ணோட அஃபெக்ஷன் ஆயிட்டேன், அது நிமித்தம் என்னுடைய மனைவியோட என்னால இசைந்து வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கவுன்சிலிங் வராப்ல. அப்ப நாங்க சொன்னோம், தம்பி உன்னுடைய மனைவி தான்ப்பா உன்னுடைய சரீரத்துக்கு சொந்தக்காரி, உன் மனைவியுடைய சரீரத்துக்கு நீதான்ப்பா சொந்தக்காரி. ஆனா அதை விட்டு ஒரு ராங் கனெக்ஷன் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காது. எவ்வளவு பெரிய துரோகம், மனைவிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிற. சோ இப்பேற்பட்ட காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க தனி குடுத்தம் என்பது கணவன் மனைவி சேர்ந்து தனியா கூட இருக்கலாம், ஆனா கணவன் தனியாவும் மனைவி தனியாவும் இருந்தா பிசாசானவன் ஈஸியாக வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் வரும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சோ ஜெபத்தோடு நீங்க செயல்படுங்க. சோ இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை வந்துச்சு. அப்ப இது எப்படிதான் நம்ம சமாளிப்பது இல்லையா. பெண்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்க போறீங்க, இல்ல ஆண்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போறீங்க? சோ இப்பேற்பட்ட காரியங்கள் பாசமா நீங்க ஷேர் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஒரே நோக்கம் ஜெபந்தான். நம்ம ஜெபிக்கிறதுனால ஜெயம் எடுக்க முடியும். இப்ப சொன்னார் பாத்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம். அந்த ஒரு மனம் வரும்போது என்ன வருமா, நறுமணம். அப்போ ஒரு இதுல ஒரு ஐயா போட்டிருந்தாங்க,
நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டா அந்த குடும்பங்களிலே ஒன்றுமே நடக்காது. ஆமென். நீயா நானா வந்தா நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சண்டை போட நான் சண்டை போட, நீ உயர்ந்து பேசு நான் உயர்ந்து பேசு, அங்க என்ன வரும்? பிரிவினை தான் வருமா. நானும் நீயும் அல்லேலூயா அப்படின்னு ஒரு காரியம் வரும்போதுதான் அங்க ஒரு மனம் வரும்னு ஒரு ஒரு இதுல பார்த்தேன். அல்லேலூயா. இப்ப வர மாதிரி பார்த்துட்டு வந்தேன். அப்போ இப்ப பார்க்கும்போது நீயா நானான்னு போட்டி போடக்கூடாதா, நானும் நீயும் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப சொன்னப்பட்ட காரியத்திற்கு அந்த தம்பியோட காரியம் அழகா படிக்க வச்சு மனைவியை நல்லா ஒரு செட்டில் பண்ணிட்டு நல்ல காரியம் தான் பண்ணிருக்கிறாரு அந்த தம்பி. ஆமே, இன்னும் நல்ல காரியம் தான் பண்ணிருக்கிறாரு. பண்ணிட்டு இப்ப அந்த தம்பியோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அந்த தம்பிக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த தம்பியுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றங்கள் நடக்கும். ஒரு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அதுலயே நம்ம விழுந்து கடந்தனா என்ன பண்ண முடியாது, அதுல மீண்டு வர முடியாது. அடுத்த லெவல்ல நம்ம போகும்போதுதான் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை அந்த தம்பியோட வாழ்க்கையில செய்வார். அதே போல இல்லறம் இறைவனின் பரிசு என்பது கர்த்தர் கொடுத்த இந்த குடும்பத்தை நம்ம நல்லறமாய் நடத்தி கொண்டு போகும்போது அங்க விரிசல்கள் காணப்படாது. இப்ப சொன்ன பாத்தீங்களா, நானா நீயான்னு போட்டி போடாதபடி நானும் நீயும் ஒன்றாய் இணைந்து செய்யும் போதுதான் இந்த குடும்பம் கட்ட முடியும். ஆமென். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம போகும்போது, கணவர் பேசும்போது நம்ம மனைவியா அமைதியா போகணும். ஆமென். அங்க நம்ம நீ ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அங்க பிரச்சனையா வருது. மனைவி பேசும்போது கணவன் என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும். ரெண்டு பேருமே பேசும்போதுதான் கடைசியில எங்க போய் முடியுதா, டைவர்ஸ்ல போய் முடியுது. அநேக குடும்பங்கள் இப்படிதான் டைவர்ஸ் என்று அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் மேக்சிமம் இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்றாங்க. பேர்படி இதை கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த இப்பேற்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. இல்லறம் இறைவனின் பரிசு, கர்த்தர் கொடுத்த இந்த பரிசை இல்லறத்தை நல்லறமா நடத்தி போகும்போது, அன்பாய் நடக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி தொடரும். இதே போல இந்த இந்த இப்படி ஒரு கருத்து வேறுபாடுகள் உள்ள குடும்பங்கள், இப்ப இன்னொரு வாட்டி சொன்னார் பாருங்க, ஒரு பையன் வந்து அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு திரும்ப அந்த பொண்ணோட இன்னும் உறவு வைத்து கொண்டு இருக்கிறான். அது அது நல்லறமாய் மாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஒரே ஒரு நம்மளுடைய காரியம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டும்படியாக, அந்த குடும்பத்தை திரும்ப தேவனுக்குள் இணைக்கும்படியாக, நல்ல மனமீசும் குடும்பமாக மாற்றும்படியாக தான் இந்த காணொளி வழியாக நாங்கள் வாரந்தோறும் புதன்கிழமை தோறும் இல்லறம் இறைவனின் பரிசை நாங்கள் தொடர்ந்து இதை நாங்கள் ஆலோசனையாகவும் சில கருத்துக்களாகவும் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதன்படி நடிப்பு நான் விசுவாசித்து இருப்பீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப நம்ம இதுக்கு இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றிய சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். அல்லேலூயா. அந்த அன்பு என்று சொல்லும் பொழுது ட்ரூத் லவ். தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவேதான் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். நம்ம தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார், அந்த அவர் ஏற்றுக்கொண்டார். சோ அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அதே அன்புதான் இன்றைக்கு கணவனும் மனைவிக்கும் இருக்கிற அன்பு. அந்த அன்பு வந்து ட்ரூத் லவ்வா இருக்கும் நாங்க இல்லையா. அப்ப அந்த அன்பு வெளியே ஒரு அன்பு வருதுன்னா அது உண்மையான அன்பு கிடையாது. நீங்க அன்பு செலுத்தினா கணவன் மனைவி அந்த திருமணம் கடைசி வரைக்கும் அந்த அன்பு நிலைத்து நிற்க வேண்டும். அந்த பியூர்லி அந்த அன்புல பரிசுத்தம் இருக்கும். நாங்க நீங்க மற்றவங்க உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க, அன்பா உங்க துக்கம் விசாரிப்பாங்க, அதெல்லாம் பியூரி அன்பு கிடையாதுங்க. உங்க சரீரத்திற்காக, உங்க சரீர சுகத்திற்காக, உங்களை அடையணும் என்பதற்காக அவங்க 1000 பண்ணலாம், செலவு பண்ணலாம், பணம் செலவு பண்ணலாம், அன்பா இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சு காட்டலாம். ஆனா அதெல்லாம் வாழ்க்கைக்கு உண்மையான ஒரு அன்பு கிடையாது. தேவன் நியமித்த, உங்களுக்கென்று ஒரு கணவன் நியமித்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு மனைவியை நியமித்திருக்கிறார். அவரிடத்துல நீங்க அன்பு செலுத்தினாங்க. நீங்க மனம் விட்டு பேசுங்க. இப்படி நீங்க பிரிந்து இருக்கிறீங்களா, தயவு செய்து மனம் விட்டு பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. நான் தவறு செஞ்சுட்டேன், நீங்க தவறே செஞ்சாலும் சரி கணவன்கிட்ட போயிட்டு நான் தவறு செஞ்சேன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், நான் மன்னிங்கப்பா.
ஆண்டவரே வாழ்க்கையில நான் ஒரு தவறான ஒரு பழக்கத்திற்குள்ளாக நான் சிக்கி கொண்ட ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒப்புரவாகுங்க, அறிக்கை செய்து விட்டு விடுங்க. நீங்க சில பேர் அறிக்கை செய்றீங்க, பாவம் செய்றீங்க, ஆனா திரும்ப திரும்ப என்ன செய்றீங்க, பாவம் செய்றீங்க. அறிக்கை செய்து விட்டு விடுங்க, தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட தவறான சூழ்நிலை நீங்க சிக்கி இருக்கிறீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாது. எல்லாரும் தண்டிக்கப்படணும் என்று சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா ஆண்டவர், நீ தண்டிக்கப்படணும் அல்ல, இனி பாவம் செய்யாத, உன் பாவத்தை மன்னிக்கப்படணும் என்றுதான் ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். நீ கண்டிக்கப்பட வேண்டியவள் அல்ல, தண்டிக்கப்பட வேண்டியவள் அல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டு சொல்ல, இனி நீ பாவம் செய்யாத. இல்ல கணவன் நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், ஆண்டு சொல்ல, இனி பாவம் செய்யாத. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டு ஒப்புருவாங்க. ஆண்டு ஒப்புராவி கணவர் மனைவி 2 பேரும் அன்பா நீங்க பேசுங்க. ஒருவர் மனம் விட்டு பேசுங்க. நான் இந்த தவறு செஞ்சேன், மன்னிச்சிடுங்க, நான் துரோகத்தை செஞ்சேன், இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. உங்களை வழிநடத்தக்கூடிய உங்க திருச்சபையுடைய போதர்கிட்ட நீங்க கணவன் மனைவியா போய் சென்று ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அது நாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமானால் நீங்க இங்க கீழே போட்டிருக்க தொலைபேசி எண்கள் வரும், அதுல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கணவன் மனைவிக்குள்ள 3rd person வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கணவன் மனைவி எங்க வேலை செஞ்சாலும் சரி, நீங்க 2 பேரும் இணைந்து ஒரு மனமாய் அழகாக இல்லறம் நல்லறமாக இருக்க ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நீங்க வாழ்க்கை வாழ வேண்டுங்க. இல்ல கனவு நீங்க ஃபாரின் போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டா கூட, அங்க போயிட்டு நல்ல ஒரு வீடு பார்த்துட்டு மனைவி என்ன செய்யணும், இமிடியேட்டா அங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. அது மனைவி ஒர்க் பண்றாங்கன்னா கணவனை நீ இமிடியேட்டா போய் ஷிஃப்ட் பண்ணி 2 பேரும் அங்க ஒர்க் பண்ணி அவங்க லைஃப்ல என்ன செய்யணும், ஒரு குடும்பத்துல ஒரு வீடு எடுத்து பார்த்து இருக்கணுங்க. தயவு செய்து தனித்தனி ஒரு வீடு எடுத்து இருக்காதீங்க. அது இந்த காலகட்டத்துல பிசாசானவன் வஞ்சிக்கவனா இருக்கான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கான். ஆகவே 3rd person பிசாசு பாம்பை போல வருவான். நீங்க என்ன செய்யணும், அவன் தலையை நசுக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அதனால நீங்க தயவு செய்து நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உங்க குடும்ப வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவான். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கா, ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர், நான் செய்த தவறு இல்ல மன்னிங்க ஆண்டவர். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க இப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில அல்லது ஒரு தவறான வாழ்க்கையில நீங்க சிக்கி கொண்டிருக்கீங்களா, இப்போது கண்களை மூடி, ஆண்டவரே என் இருதயத்தை ஒப்புக்கொடுக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில நான் சிக்கி கொண்டிருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்காக ஜெபிப்பார்கள், யார் எங்களுக்கு விடுதலை தருவார்கள்? இயேசு ஒருவர் இருக்கிறார். இயேசு ஒருவர் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த பாவ வாழ்க்கையை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஆகவே பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு வருகிறவர் தேவன். அவர் நமக்காக, உனக்காக, எனக்காக கல்வாரி சிலுவிலே தன் ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம நேர்மையான ஒரு வாழ்க்கைக்கு, அன்பின் வாழ்க்கைக்கு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நம்ம வழி நடத்தும். உங்க வாழ்க்கை நீங்க அர்ப்பணிங்க. உங்க இல்லற வாழ்க்கை நல்லறமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் கசப்பு வெறுப்பு நீங்க பிரிஞ்சிருக்கீங்களா, ஒப்புருவாங்க, போய் இணைந்து வாழுங்க. பிரிஞ்சு வாழாதீங்க. டைவர்ஸ் ஒரு சொல்யூஷன் கிடையாது. அல்லேலூயா. அல்லது இந்த புருஷன் எனக்கு பிடிக்கல, இந்த மனைவி எனக்கு பிடிக்கல, வேற ஒருத்தர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லைங்க, இது வாழ்க்கைங்க. இது இன்னைக்கு இந்த பையன் பிடிக்கல, இந்த பொண்ணு பிடிக்கல சொல்லிட்டு நாளைக்கு ஒரு திருமணம் பண்ணுங்க, அந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பையன் பிடிக்கல சொல்லிட்டு மாத்திட்டே இருந்தீங்கன்னா அது சாக்கடை, அது நல்லா இருக்காதுங்க. அது அந்த நறுமணம் இருக்காதுங்க, நாற்றம் எடுக்குங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இனி பாவம் செய்யாத என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட சிக்கல் நீங்க இருக்கிறீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, அப்பா, இந்த இரவு வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இல்லறம் இறைவனின் பரிசு என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக குடும்பங்களில
தவறான உறவுகள் நிமித்தம் குடும்பங்கள் ஆண்டவரே சின்ன பின்னமாக உடைக்கப்படுகிறது. ஆண்டவரே குடும்ப உறவு என்பது தேவனுடைய திட்டம். ஆண்டவரே பிசாசு அந்த குடும்ப முறிவை கொண்டு வந்து இன்னைக்கு அநேக குடும்பங்களை கர்த்தாவே சீர்குலைத்து போடுகிறான். ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியங்களை எடுத்து போடுங்க. கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையில அப்பா தவறு செஞ்சிருக்கா, இந்த நேரமாய் கூட எங்களோடு கூட ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறத ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், யாரை மன்னிப்பார் ஆண்டவரே, நான் சரியா தவறு செய்து விட்டேன், என் கணவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், என் மனைவிக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி ஜெபிக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து என் தேவன் விடுதலை தருவீராக. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஆவியன் நீங்க கடந்து சொல்லுங்கப்பா. உங்க இருதயத்துல காணப்படுகிற அந்த பாரங்கள் பாவமான காரியங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே வல்லமை இறங்கி தொடுவீராக. நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இனி அந்த பாவ வாழ்க்கை சிக்கிக்கொள்ளபடி என் தேவன் நீர் மீட்டு எடுப்பீராக. என் தேவனின் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. இப்படி தவறான வாழ்க்கையில சிக்கி இருக்க பிள்ளைகளை என் தேவன் விடுதலை தருவீராக. இனி பாவம் செய்யாத என்று சொல்லுகிறப்பா. இனி பாவம் செய்யாதபடி உமக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. நன்றி. டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே பிரிந்த குடும்பங்களை தேவன் இணைப்பீராக. உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின சகலத்தை புதிதாக்குற தேவன் இன்றைக்கு என்னோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வாழ்க்கையில நீங்க சகலத்தை புதிதாக்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே கணவன் மனைவியோட சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க. மனைவி கணவனோடு சேர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. தேவாவி என்ற கருத்தை தாழ்த்து நீங்க தான்ப்பா சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. வழுவாதபடி ராஜ்யத்துல நிலைநிறுத்த என் தேவனில் உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாமத்துண்டே மகிமைப்படுத்துவீராக. மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை சரியாக 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வருகிறது. அநேக நபர்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இருப்பதாக. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் அடுத்த வாரம் ஒரு குடும்பத்துல ஒரு தவறான பழக்கத்தின் நிமித்தமாக கணவர் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சிக்கல்கள், இன்றைக்கு ஒன்றா இருக்கிறாங்க ஆனா பிரிஞ்சு இருக்கிறாங்க, மாம்சமா பிரிஞ்சு இருக்கிறாங்க, ஆவியில பிரிஞ்சு இருக்கிறாங்க. சோ அவங்க வாழ்க்கைக்கு நாங்க ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். சோ இப்பேற்பட்ட காரியங்கள் அது எப்படி சரி செய்ய வேண்டும், தேவன் என்ன ஆலோசனை சொன்னார் என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். நிச்சயமாக இப்பேற்பட்ட யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் அந்த குடும்பத்துல ஒரு பிரிவை நீக்கி போட்டு தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிட போகிறார். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. God bless you. Praise Lord. Praise Lord. Praise Lord.